வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, திருச்செந்தூர் கந்தன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தைச் சொல்ல நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த விஷயம் உனக்கு தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்பதனை மறந்து விடாதே. இந்த திருச்செந்தூர் கந்தன் ஒரு விஷயத்தை சொல்ல காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மிகப்பெரிய விஷயங்களை அது உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நல்லதை நடத்திட என்றும் இந்த கந்தன் கால்கடுக்க காத்து நிற்பதில் எந்த வகையிலும் நான் வேதனைப்பட்டது கிடையாது. உனக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த கந்தனின் அன்பு உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் நீ ஆசைப்படுவதை எல்லாம் உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனமுடைந்து எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, இந்த கந்தன் சொல்லும் எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை உனக்கு நிகழ்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து சொல்லும் எல்லா விஷயங்களும் உனக்கான தேவைகளை உனக்கு தரத்தான் வேண்டும். அதுவும் திருச்செந்தூர் கந்தன் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்பாய் என்ற நம்பிக்கையில்தான் அப்பன் உன்னை தேடி வருகின்றேன். என் பிள்ளையே, அறியாமல் செய்யும் தவறுகளை விட அறிந்து செய்யும் தவறுகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல சோதனைகளை கொடுக்கும். ஏனென்றால் அறியாமல் செய்யும் தவறுகளை விட அறிந்து செய்யும் தவறுகள் தான் இன்று அதிகமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? சுயநலம் ஒன்றுதான் இதற்கு காரணம். தன்னுடைய நலனுக்காக யாருடைய நலனையும் கெடுக்கலாம் என்று இங்கு ஒவ்வொருவரினுடைய எண்ணமும் இருக்கிறதல்லவா? ஒவ்வொருவரினுடைய எண்ணமும் முழுக்க முழுக்க தன்னை பற்றியதாக மட்டுமே இருக்கிறது. அதனால் எப்பொழுதுமே இது போன்ற வாழ்க்கையில் நீ எதற்கும் கலங்காதே. சுயநலமான மனிதர்கள் அவரவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதனை மட்டுமே நினைவில் வைத்து கொண்டு அதை செய்கிறார்கள். இனி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, எந்த ஒரு பிரச்சனைக்கும் பழி தீர்ப்பது ஒரு வழி கிடையாது. எரிந்தவன் கல்லை மன்னித்து நகர்வது உன்னுடைய குணம். திரும்ப எரிந்து பழி தீர்ப்பது உன்னுடைய வழி கிடையாது. ஆனால் நீ நடக்கும் பாதையில் உன் கை அசைவு கூட யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக நீ இருக்கிறாய். ஏனென்றால் எல்லோர் மனதும் கல் அல்ல. சிலர் மனது கண்ணாடி போன்றது. சில சொல் கூட சிதறடித்து விடும் அவர்களை. உடைப்பது எளிது, ஆனால் உடைந்ததை ஒட்ட வைப்பது என்பது சாத்தியமற்ற ஒரு விஷயம். அதை தெரிந்தே நாம் ஒருவரை காயப்படுத்தக்கூடாது என்றுதான் நீ நினைக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கந்தன் சொல்வது போல இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதும் எதை பற்றியதும் உனக்கு நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியதும் உன்னோடு இருந்து உனக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை என் பிள்ளை நீ எதையும் நினைத்து இனிமேலும் கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று எடுத்து சொல்லிவிடும். நீ நடக்கின்ற பாதை, நீ செய்கின்ற செயல் என்று ஒவ்வொன்றிலும் இருந்தும் நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக மீண்டு வந்து விடுவாய். அப்பனை நம்பிய என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கத்தானே வேண்டும். திருச்செந்தூர் கந்தன் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு
செய்து தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உனக்கு நல்ல மனதை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல சூழ்நிலையை அது உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை நீ எதையுமே இனிமேல் யோசித்து வருந்த வேண்டாம். நான் இருக்கும் வரை இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். அத்தனைக்குமான தேவைகள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும். அத்தனைக்குமான விஷயங்கள் உன்னை நம்பிக்கை கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது என்று எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலங்கி நின்றாயோ அதையெல்லாமும் நீ நிச்சயமாக பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையில் உனதாக அடைவதற்குரிய நேரம் உனக்கு நெருங்கி வந்து விட்டது. நீ நினைத்தது போல, நீ எண்ணியது போல இந்த எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் ஈடேறி உனக்கான நல்லது நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எதையுமே எண்ணி நீ கலங்கி நிற்காதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் நன்மைகளை நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத விஷயங்கள்தான் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த நேரம் என்ன நடக்க வேண்டும் என்பதனை எல்லாம் எண்ணி கலங்காமல் இரு. இனிமேல் உனக்கு நல்லது நடக்கும். அப்பன் நடத்தி கொடுப்பேன். இனி எவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தாலும் இவை அத்தனையிலிருந்தும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் என்பதனை மறந்து விடாதே. இதிலிருந்து உனக்கான தீர்வுகளை நீ நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. எதிர்பாராத பல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நிலையில் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் இருக்கும் இடம் வாழ்க்கையின் சந்தோஷத்தினிடம். இனிமேல் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதையும் எண்ணி இனி வருந்தாதே. உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ சந்தோஷமாக அடுத்த அடியை எடுத்து வைக்க உனக்கு உதவி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மேலும் மேலும் உனக்கு நல்லதையே அது நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தோஷங்கள் முழுக்க முழுக்க உனக்கான மனநிறைவை கொடுக்கும். நீ ஆசைப்படுவது அத்தனையிலும் உனக்கு வேண்டியதை வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, இதுவரையிலும் கந்தன் உனக்காக கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லும் எல்லா சொல்லிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்தது போல ஒவ்வொன்றும் உனக்கு நீ எதிர்பார்த்த வெற்றியை உனக்கு கொடுக்கும் இந்த பொழுதுகள் இனி உனக்கும் நல்லது நடக்கும். நீ நினைத்ததை விடவும் மேலும் பல வெற்றியை உனக்கு கொடுத்து அது வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றும் என்றென்றும் இந்த கந்தன் துணை இருப்பேன். சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையில் உன்னாலேயே நம்ப முடியாத அளவிற்கு ஒரு ஆச்சரியம் நடக்கலாம். அந்த ஆச்சரியத்தை எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடக்கிறது என்றாலும் அதிலிருந்து நீ தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள தயாராக இரு. அத்தனையிலும் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என்றும் நல்லது நடக்கும். எப்பொழுதும் உன் வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கும்.
கலங்காதிரு, எல்லாமும் உன் வசமாகும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.